சிறு சிறு ஜாதிகள் 26 ஜாதிகள் இருக்கிறவனுக்கு இன்னும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட இல்லை. மதுரையில் அந்த மாநாடு நடத்தினப்போ குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் பிஏ படித்து 4 வருடங்கள் ஆகுது. 4 வருஷமா அவனுக்கு வேலை. இந்த அநியாயங்களையும் அநீதிகளையும் பொலிட்டிக்கல் வலிமை, கூட்டம் சேர்த்தும் வலிமை, இது இருந்தாதான் இந்த ஜனநாயக நாட்டில் எதுவும் நடக்கும் அப்படிங்கிற நிலைமை. அதை மாற்ற அடாவடி சக்திகளில் இருந்து, அனாச்சார சக்திகளில் இருந்து சட்டத்தையும் ஒழுங்கையும் நியாயத்தையும் தர்மத்தையும் மதிப்பவர்களுக்கு பாதுகாப்பளிப்பதுதான் இந்த இயக்கத்தின் நோக்கம். இளைஞர்கள் வாழ வேண்டும், எதிர்கால சந்ததி வாழ வேண்டும், விவசாயி வாழ வேண்டும், விவசாய தொழிலாளி வாழ வேண்டும், கைத்தொழில் செய்பவர்கள் வாழ வேண்டும். ஆக ஆதிக்க சக்திகள் என்று சொல்லுபவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தின் காசை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆதிக்க சக்தி அவன் உழைச்சுதான் சாப்பிட்டு இருக்கான். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இந்த நாட்டை நாம் முழுக்க முழுக்க அனாச்சார சக்திகளோட ஒப்படைத்து நம் குழந்தைகளின் எதிர்காலம், சந்ததியின் எதிர்காலம் இருளாகிவிடும். அதற்கு விடக்கூடாது. நாம் எதிர்த்து நிறுத்தவில்லை என்றாலும் ஒரு குரல், இந்த அமைப்பின் குரல் ஒலிக்க வேண்டும் என்று பாடுபடுகிறோம். இது எதற்காக என்றால், what the society and nation has given to us, we are giving back to the society. We will continue to serve for the society. Thank you all.